أعوذ بالله من الشيطان الرجيم. தவிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். أفمن هو قائم على كل نفس بما كسبت وجعلوا لله شركاء قل سموهم أم تنبئونه بما لا يعلم في الأرض أم بظاهر من القول بل زين للذين كفروا مكرهم وصدوا عن السبيل ومن يضلل الله فما له من هاد. பிறகு என்ன? ஒவ்வொரு ஆன்மாவின் சம்பாதனையையும் எந்த இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றானோ அந்த இறைவனுக்கா இவர்கள் இவ்வளவு துணிச்சலாக இணை வைக்கின்றார்கள்? நபியே, இவர்களிடம் கூறும், உண்மையில் அவை இறைவனால் உருவாக்கப்பட்ட இணைகளாக இருந்தால் சற்று அவற்றின் பெயர்களை சொல்லுங்களேன். பூமியில் அல்லாஹுக்கு தெரியாத புதிய செய்தி ஒன்றை அவனுக்கு நீங்கள் சொல்லித் தருகிறீர்களா? அல்லது உதட்டளவில் ஏதேனும் உளறிக் கொண்டிருக்கிறீர்களா? உண்மை என்னவெனில், எவர்கள் சத்திய அழைப்பினை ஏற்க மறுத்தார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய சூழ்ச்சிகள் அழகாக காண்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் அவர்கள் நேர்வழியிலிருந்து தடுக்கப்பட்டுள்ளார்கள். இனி அல்லாஹ் யாரை வழிகேட்டில் ஆழ்த்தி விடுகின்றானோ அவருக்கு வழிகாட்டுபவர் எவரும் இலர். لهم عذاب في الحياة الدنيا ولعذاب الآخرة أشق وما لهم من الله من واق. இத்தகையோருக்கு உலக வாழ்க்கையிலேயே வேதனை உண்டு. மேலும் மறுமையின் வேதனை இதைவிட கடுமையானதாகும். அவர்களை அல்லாஹ்விடமிருந்து காப்பாற்றுவோர் எவரும் இலர். مثل الجنة التي أعد المتقون تجري من تحتها الأنهار أكلها دائم وظلها تلك عقبى الذين اتقوا وعقبى الكافرين النار. இரையச்சம் உடையோருக்காக வாக்களிக்கப்பட்டுள்ள சுவனத்தின் தன்மை என்னவெனில், அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அதன் கனிகளும் நிலையானவை, அதன் நிழலும் நிலையானது. இரையச்சம் உள்ளோருக்கு கிடைக்கும் நல்ல முடிவாகும் இது. ஆனால் சத்தியத்தை நிராகரிப்போரின் முடிவோ நரக நெருப்பே ஆகும்.